நல்லது. நாங்கள் இன்றைய நாளிலே 9வது கேள்வி பதிலுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த 9வது கேள்வி, அ தேவன் தம்முடைய கட்டளைகளில் மனிதனால் செய்ய முடியாத ஒன்றை செய்யும்படி கேட்பது அநியாயமான ஒன்றாக இருக்கும் அல்லவா? என்று இந்த கேள்வி ஆரம்பிக்குது. ஏன் இந்த கேள்வி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, அப்ப தொடர் வேத படிப்புல நாங்க பார்த்துட்டு வரோம்னு நாங்க சொன்னோம். அப்ப அப்ப நாங்க கடந்த வாரம் என்ன காரியத்த நாங்க படிச்சோம் என்பதை நாங்க சற்று பார்ப்போம்னு சொன்னா, பாருங்க. அ 8வது கேள்வி பதில்ல 8வது கேள்வி என்னது? நாம் எந்த நன்மையும் செய்ய முடியாமல், அதாவது ஒரு மனிதனானவன் எந்த நன்மையும் செய்ய முடியாதா? செய்ய முடியாத அளவுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்க வந்து அ சீர்கெட்டு போனவர்களாக இருக்கிறோமா? என்பதை நாங்க பார்த்தோம் அந்த கேள்வி பதில். ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா விளங்குது இல்லன்னா? ஒரு நிமிஷம் இருங்க. ரைட். 8வதுல இப்ப நாங்க பார்க்கிறோம் என்ன? நாங்க எந்த நன்மையும் செய்ய முடியாமல் எல்லா தீமையும் செய்யும்படி தூண்டப்படுகிற அளவுக்கு மனுஷன் வந்து சீர்கெட்டு போனவனா? என்று அதுக்கு இந்த கேள்வி கேட்டது. அப்ப ஒரு நன்மையும் செய்ய முடியாதா? அப்ப அதுக்கான பதில் என்ன பார்த்திருந்தோம்? ஆம். அ ஆம், தேவனுடைய ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறவாத நிலையில் நாம் அப்படியே இருக்கிறோம். ரைட். தேவனுடைய ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறவாத நிலையில நாங்க அப்படிதான் இருக்கிறோம். அதாவது எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஒரு சீர்குலைந்த நிலையில நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். சரியா? அப்போ இன்றைக்கு நாங்க பார்க்கிற கேள்வி அதோட தொடர்பு தொடர்பு படுது எப்படின்னு பாருங்க. அப்போ நாங்க சீர்குலைந்த நிலைமையில இருக்கிறோம்னு சொன்னா, எந்த நன்மையையும் ஆவிக்குரிய ரீதியில அல்லது மறுபிறப்பு அடையாம இருக்கிற ஒருவனால எந்த நன்மையும் கடவுளுக்கு உகந்த எந்த நன்மையும் செய்ய முடியாம இருக்கும்னு சொன்னா, ரைட், அவனுக்கு செய்ய முடியாது என்றத நம்ம பார்த்தோம். அப்படி செய்ய முடியாதுன்னா, ஏன் கடவுள் அதை செய்யும்படி மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிறாரு? என்றதுதான் இந்த கேள்வி 9வது கேள்வி ஆரம்பிக்கிறது. சரியா? விளங்குது தானே அது? கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? மனுஷனா, அதாவது ஆவிக்குரிய ரீதியில மறுபடியும் பிறவாத மனுஷனால, ரைட், கடவுள் எதிர்பார்க்கிற விதமான எந்த நன்மையையும் செய்ய முடியாது. உலகத்துல அவன் நன்மைகள செய்வான், தான தர்மங்கள பண்ணுவான். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற விதமாக, கடவுள் அ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், அவரை நேசிக்கணும். அவரை நேசிப்பதின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில மற்றைய நன்மைகள் அ உந்தப்படணும், வெளிய வரணும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரு. எனவே அவர் எதிர்பார்க்கிற விதமான அந்த நன்மையை அ ஆவிக்குரிய ரீதியில பிறவாத மனிதனால செய்ய முடியாது என்பத நம்ம பார்த்தோம். அப்ப இன்றைய கேள்வி என்னது? அப்படி அவனால செய்ய முடியாவிட்டால், ஏன் கடவுள் அவன்கிட்ட அதுக்கு கீழ்ப்படியும்படி எதிர்பார்க்கிறாரு? ஏன் அத கேட்கிறாரு? என்பதுதான் இந்த கேள்வி பதிலாக இந்த கேள்வி இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, மத்தேயு 22ல ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனங்கள நீங்க வாசிக்கும்போது தெரியும். கடவுள் தேவனையும் மற்றைய மனிதர்களையும் நாங்க நேசிக்கணும்னு சொல்லி, அங்க கடவுளுடைய வார்த்தை கட்டளையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல மத்தேயு 5:48ல வாசிக்கிறோம். பரலோகத்துல இருக்கிற, ரைட், உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல, நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள் என்று சொல்றார் ஆண்டவர். இல்லையா? அ கடவுள் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ மனுஷனால முழுமையாக கடவுளுடைய கட்டளையை கைக்கொள்ள முடியல. முடியாததுனால அவனுக்கு தண்டனை வருது. அப்ப அந்த தண்டனைய கொடுக்கிற ஆண்டவர் நீதி இல்லாதவராக இருக்கிறாரே என்ற கேள்வி மனுஷனுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா, அ இவனுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. முடியாததுனால கடவுள் அவன தண்டிக்கிறாரு. ரைட்? அப்ப அ அவனுக்கு அந்த கீழ்ப்படிய முடியுமாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டான்? ரைட்? இந்த தண்டனைக்கு ஆளாகி இருக்க மாட்டானே என்று சொல்லி
மக்கள் அநேகர் கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது நாங்க அத கொஞ்சம் விளங்கிக் கொள்றதுக்கு நாங்க இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு சிறிய குழந்தை, ரைட்? தன்னால தூக்க முடியாத ஒரு பாரம் இருக்குது. அத தூக்கும்படி மனிதன் என்ன செய்றான்? அம்மாவோ, அப்பாவோ என்ன செய்றாங்க? அந்த குழந்தைய கட்டாயப்படுத்துறாங்க. ரைட்? இத நீ தூக்கியே ஆகணும்னு சொல்லி. அப்ப மனுஷன் இன்னைக்கு கேட்கிறான், கடவுளுடைய வார்த்தைக்கு 100க்கு 100 வீதமாக கீழ்ப்படிய முடியாது. கடவுளுடைய விருப்பத்தை முழுவதுமாக எங்களுக்கு நிறைவேற்ற முடியாது என்று வேதாகமமே சொல்லுகின்ற நேரத்துல, அதே வேதாகமம் ஏன் சொல்லுகிறது? கடவுளுக்கு நீங்க கீழ்ப்படியணும். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா தான் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஏன் அந்த வேதாகமம் சொல்லுகிறது என்பதுதான் இந்த கேள்வி பதில எங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க. சரியா? அப்ப தேவன் தம்முடைய கட்டளைகளில் மனிதனால் செய்ய முடியாத ஒன்றை செய்யும்படி கேட்பது அநியாயமான ஒன்றாக இருக்கும் அல்லவா? என்று சொல்லி அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அது அநியாயமா அப்ப? உங்களுக்கு இயலாது. ஆனா அத செய்ய சொல்றாரு ஆண்டவர். என்று மனுஷன் பொதுவா சிந்திக்கிறான். ஆனால் பதில் என்னன்னு சொன்னா, வேதாகம பதில் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இயலாததை கடவுள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? உங்கள செய்யும்படி கட்டாயப்படுத்த மாட்டாரு இல்லையா? அப்ப வேதாகம பூர்வமான பதில் அதுக்கு கொடுக்கப்படுது என்னன்னா, 9வது கேள்விக்கு பதில் நிச்சயமாக இல்லை. என்ன நிச்சயமாக இல்லை? செய்ய முடியாதது ஒன்றை செய்யும்படி அவர் கேட்டு அநியாயமான ஒரு விஷயத்த உங்கட்ட கேட்கல அவரு. ரைட்டா? ஏனெனில் தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தில் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் செய்யும் செயற்திறன் உள்ளவனாகவே மனிதனை படைத்தார். சரியா? அப்ப நாங்க ஏற்கனவே படைப்புல பார்த்திருந்தோம். மனுஷனை கடவுள் படைக்கும் பொழுது, அவன தன்னுடைய சாயல்ல தன்னோடு உறவாடும்படி, தன்னை அறிந்து கொள்ளும்படி, தான் எதிர்பார்க்கின்ற அதாவது கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கடவுளை கனப்படுத்தும் அந்த தன்மையை உடையவனாக அவனை கடவுள் படைத்தார். அப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அ தா இயலுமை உள்ளவனாக தான் ஆண்டவர் என்ன செய்றாரு அவன படைத்தார் என்பது சொல்லப்படுகிறது. நாங்க வேதாகம ரீதியாக நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இயலும். அவனுக்கு கட்டளைகளை கடைபிடிக்க இயலும். அந்த இயலுமையோட தான் அவன ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆனால் கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆனால் மனிதன் சாத்தானுடைய தூண்டுதலினாலும் தன் சொந்த விருப்பத்தினால் உண்டான கீழ்ப்படியாமையினாலும் தானும் தனக்கு பின்வரும் சந்ததியையும் அந்த தெய்வீக ஈவுகளை இழக்கும்படி செய்து விட்டான். சரியா? அப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய எளிமையோட ஆண்டவர் அவன படைச்சிருக்கிறாரு. ஆனால் மனிதன் அந்த இயலுமையை, அந்த தகுதியை இல்லாமலாக்கிக் கொண்டான். சரியா? என்பதுதான் அதுக்கான பதில். எப்படி இல்லாமலாக்கிக் கொண்டான்? சாத்தானுடைய தூண்டுதலினாலே. அப்ப இந்த ஆதாம், ஏவாள் ஏதேன் தோட்டத்துல நடந்த காரியத்த இந்த சம்பவம் இந்த இந்த வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ ஏவாள தூண்டி ரைட் தேவன் நிராகரித்த தேவன் வேணான்னு சொன்ன கனிய சாப்பிட வச்சு, அதன் மூலம் ரைட் தன் கணவனுக்கும் கொடுத்து, அப்ப அந்த கடவுளுடைய படைப்புல அந்த முதல் மனிதன் முழு மனித குலத்துக்கும், முழு வரப்போகின்ற மனுஷ சந்ததிக்கும் ஒரு பிரதிநிதியாக அவன் இருக்கிறான். சரியா? அந்த பிரதிநிதியானவன் என்ன செய்துட்டான்? அந்த பிரதிநிதியான அந்த குடும்பம் அ சாத்தானுடைய தூண்டுதலினாலே, அவங்களுடைய சொந்த விருப்பத்தினாலே, சரியா? ரைட். இத நாங்க தெளிவா பார்க்கணும். சாத்தான் தூண்டினாலும், இவங்க எப்படி பாவம் செய்தாங்க? எப்படி கீழ்ப்படியாம போனாங்க? தங்களுடைய சொந்த விருப்பத்தினாலே. ரைட். அப்ப இங்க சாத்தான மட்டும் பழி போட்டு அவங்க தப்பிக்க முடியாது. இல்லையா? அத நாங்க பார்க்கிறோம் பாருங்க. ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தன்னு கேட்கும் பொழுது, ஏன் இந்த கனிய சாப்பிட்டன்னு கேட்கும் பொழுது, சாத்தான பழி சுமத்துனா இல்லையா? ரைட். அப்ப அவ சாத்தான பழி சுமத்தும் பொழுது ஆண்டவர் சரி, ஏவாள் நீங்க சொல்றது சரி. நீங்க தூண்டப்பட்டு தான் செய்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கும் இந்த பாவத்துக்கும், இந்த மீறுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னாரா? இல்ல இல்லையா? ரைட். தூண்டினவனுக்கும் தண்டனையை கொடுக்கிறாரு. தூண்டப்பட்டு அந்த தூண்டுதலின் நிமித்தம் விருப்பத்தோடே அப்ப ஏவாள்
மயங்கி தன் சுயநினைவு இல்லாம என்ன செய்யல? அந்த கனிய பறிச்சு சாப்பிடல அவங்க. மாறாக தூண்டுதல் உண்மை. ஆனால் அந்த தூண்டுதல் நிமித்தம் இவங்களுக்குள்ள வருகின்ற விருப்பம். நான் கடவுளைப் போல, கடவுளுக்கு அந்த தன்மையை உடையவனாக, கடவுளை கடவுளுக்கு சமமாக மாறுகின்ற அந்த விருப்பம். அந்த விருப்பத்தின் படிதான் அவங்க என்ன செய்தாங்க? கீழ்ப்படியாமைக்குள்ளானாங்க என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப சில நேரங்கள்ல நாங்க கூட சொல்லுவோம் இல்லையா? மற்றவங்க தூண்டி விட்டதுனால தான் நம்ம இத செய்றோம். ரைட். அல்லது இந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. அதனால தான் செய்றேன். ரைட். என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரைட். ஆனால் பைபிள் எங்களுக்கு சொல்லி தர்ற காரியம் என்னது? தூண்டுதல் உண்மை இருக்கு. ஆனால் தூண்டப்படும் பொழுது, நாங்க சூழ்நிலையவோ, அல்லது எங்கள தூண்டின நபர்களையோ, அல்லது தூண்டின காரியத்தையோ பழி போட்டு தப்ப முடியாது. ரைட். நாங்க தூண்டப்படுகிறோம். ஆனால் தூண்டப்பட்டு விருப்பத்தோடே, ரைட், முழு சிந்தனையோடும், முழு விருப்பத்தோடு தான் என்ன செய்றோம்? நாங்க கடவுளுக்கு எதிராக கீழ்ப்படியாமை அல்லது பாவத்துல நம்ம பாவம் செய்கிறோம் என்பதை இதன் மூலம் நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த பாவம் என்ன செய்யுது? தூண்டப்பட்டு பாவம் செய்ய விருப்பத்தோடு பாவம் செய்யப்படுகிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் என்ன நடந்திருக்குது? விளைவு என்ன? ரைட். கேட்டகிசம் அந்த பதில்ல இறுதி பகுதி எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. தானும் தனக்கு பின்வரும் சந்ததியையும் அந்த தெய்வீக ஈவுகளை இழக்கும்படி செய்து விட்டன. சரியா? அப்ப பாவத்தின் விளைவு என்னவா மாறுது? அவங்களுக்கு மாத்திரமல்ல. நாங்க சொன்ன மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் மக்களுடைய பிரதிநிதியாக வரப்போகின்ற சந்ததியினுடைய பிரதிநிதியாக ஆண்டவர் இவர்களை படைச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க செய்த இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம், விருப்பத்தோடு கீழ்ப்படியாம போனது நிமித்தம், அது தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அந்த சாபம் வந்துச்சு என்பத இவங்க தெளிவா இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ பின்வரும் சந்ததிக்கு இருந்த அந்த ஆதாம் ஏவாளுக்கு கூடாக கடவுள் வச்சிருந்த ஆசீர்வாதங்கள், கடவுளை நேரடியாக சந்தித்து, கடவுளை நேரடியாக அவரோடு பேசி, அவரோடு உறவாடி, அந்த உறவுல மகிழ்ச்சி கொள்ளுகின்ற அந்த ஈவு, அந்த ஆசீர்வாதங்கள் என்ன நடந்துச்சு? மனுஷன் அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனான். ரைட்? அப்போ மனுஷன கடவுள் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தான் படைச்சாரு. அதுக்குரிய இயலுமையை கொண்டவனாக அந்த அந்த காரியங்கள கொடுத்து தான் அவன படைச்சாரு. ஆனால், அவன் தன்னுடைய விருப்பத்தின் நிமித்தம், விருப்பத்தினாலே பாவம் செய்து, தன்னையும் கரைப்படுத்தி, தனக்கு பின்வரும் சந்ததியையும் கரைப்படுத்தினவனாக, ரைட், அந்த அ கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த தன்மையை இழந்து போனவனாக அவன் மாறிப்போனான். அப்போ மனுஷனுடைய பாவத்துக்கும், கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாம போறதுக்குமான காரணம் என்ன? மனுஷனுடைய பாவம். அவன் தான் காரணம் என்பதை இந்த கேட்டகிசம், இந்த கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எந்த விதத்திலுமே கடவுள குற்றம் சுமத்த முடியாது. ரைட்? என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? தொடர்ந்து பார்ப்போம். ஆ இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. எனவே பாவத்தில் கரைப்பட்டு கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாத மனிதர்களிடம் தேவன் முழுமையான கீழ்ப்படிவையும், அன்பையும் எதிர்பார்ப்பதற்கான காரணம். இப்ப நாங்க காரணத்த பார்க்க போறோம். சரியா? இப்ப இப்படி கீழ்ப்படியாம போனா, ஆகவே அவனுக்கு கடவுளுடைய தண்டனை மாத்திரமே அவனுக்கு உரியதாக இருக்கிறது. ஆனாலும் கடவுள் தொடர்ந்தும் என்ன செய்றாரு? தன்னுடைய வார்த்தையின் மூலம், அ மனுஷனானவன் தொடர்ந்தும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்துகின்றவராகவும், அந்த கீழ்ப்படிவை மனுஷனிடத்துல எதிர்பார்க்கின்றவராகவும் தொடர்ந்தும் ஆண்டவர் காணப்படுறார். சரியா? ஏன் அப்படி காணப்படுறாரு? என்ன காரணத்துக்காக அப்படி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? ஆண்டவருக்கு தெரியும். இவனுக்கு இப்ப கீழ்ப்படிய முடியாது. அந்த கீழ்ப்படியக்கூடிய தகுதி அவன் இழந்துட்டான். இப்ப தொடர்ந்தும் நாங்க கடந்த வாரம் பார்த்த மாதிரி, அவனுடைய இருதயம் திருக்குள்ளதும், மகா கேடுள்ளதுமாக மாறி போயிருக்கிறது. நாங்க கடந்த வாரம் பார்த்த மாதிரி, இனி அவன் எவ்வளவு தூரம் அ கடவுள விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ, ரைட்? இனி கடவுள் பக்கம் திரும்புறவனாக இல்ல. இப்ப என்ன செய்றான்? கடவுள் கிட்ட இருந்து திரும்பி எவ்வளவு தூரம் தன்னுடைய விருப்பத்தின்படி போக முடியுமோ, அந்த பக்கம் தான் வேகமா போய்க்கிட்டு இருக்கிறான் மனுஷன். ரைட்? அப்ப நாங்க பார்த்தோம் மரணம்,
பாவத்தினால வந்த மரணம், அந்த சாபம், அந்த நரகத்த நோக்கி தான் அவன் போய்க்கிட்டு இருக்கான் ரொம்ப வேகமா. ரைட்? ஒரு மனிதனும் இல்ல திரும்பி கடவுள்ட்ட வர்றதுக்குரிய தகுதிய உடைய ஒரு மனுஷனும் இல்ல. அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த தன்மைய அவன் இழந்து போயிட்டான். அப்படி இருக்கிற நேரத்துல, கடவுள் தொடர்ந்தும் அவன்கிட்ட என்ன செய்றாரு? நீ கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். தொடர்ந்தும் அவன்ட்ட சொல்றாரு, "நீ வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியணும். நீ கடவுளுக்காக நீ பரிசுத்தமா வாழணும். அல்லது ஜீவனுள்ள கடவுள்கிட்ட நீ வரணும்" என்பதை தொடர்ந்து அவன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ரைட்டா? யாருகிட்ட? அந்த நரகத்த நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற, தண்டு விருப்பத்தின்படி செய்து கொண்டிருக்கின்ற, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத அந்த தகுதிய உடைய மனுஷனாக தகுதியற்ற நிலைமையில இருக்கிற அந்த மனுஷன்கிட்ட ஆண்டவர் தொடர்ந்தும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? சில விஷயங்களுக்கு எங்களுக்கு கீழ்ப்படிய முடியல. தொடர்ந்தும் போராடுறேன், தொடர்ந்தும் அ முயற்சி செய்கின்றேன். ஆனால் எனக்கு முடியல. முடியலன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ரைட் உனக்கு முடியாது. நீ அப்படியே வாழ்ந்துட்டுன்னு விட மாட்டாரு. அவர் தொடர்ந்தும் தன்னுடைய வார்த்தையினால அதை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, என்ன என்ன சொல்லலாம்? சீக்கிரமா சொல்லணும்னா ஒரு பொய். இந்த பொய் என்றது சில நேரங்கள்ல அது உதாரணமா சொல்றேன். ஒரு பொய் என்பது சில நேரங்கள்ல எங்களுக்கு பழகி போன ஒண்ணாக இருக்கலாம். எங்களுக்கு விட முடியாத ஒண்ணாக இருக்கலாம். வாழ்க்கையில அது இல்லாம எங்களுக்கு ஜீவிக்க முடியாத சில நேரங்கள்ல அப்படியான தன்மைய உடையவர்களாக நாங்க இருக்கலாம். சரியா? என்றதுக்காக நான் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றதுக்காக, கடவுள் ரைட் எங்கள அப்படியே விட்டு விடுகிறவர் கிடையாது. அவர் தொடர்ந்தும் என்ன செய்றாரு? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் நாவை, கபட்டு நாவை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்தும் என்ன செய்றாரு? வேதத்த வாசிக்கும்போது நம்மள எச்சரித்துக் கொண்டே இருக்கிறாரு. ரைட்டா? அப்ப கீழ்ப்படிய முடியாத பாவத்தோடு போராடிக் கொண்டிருக்கின்ற மனுஷன்கிட்ட தொடர்ந்தும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீ கட்டாயம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காரு? அதுக்கான காரணம் என்ன? என்பதை தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சரியா? அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. மனிதனின் இந்த சீர்குலைந்த பரிதாபமான நிலைமைக்கு அவனே காரணம் என்பதை இது காண்பிக்கிறது. சரியா? அப்போ தன்னுடைய பாவத்த மனுஷன் உணர்றான். பாவத்தை உணர்ந்து பாவத்தை காண்றான். தனக்குள்ள இருக்கின்ற அந்த தனக்குள்ளே வாழுகின்ற அந்த பாவத்தை அவன் காண்றான். காணும் பொழுது கடவுளுடைய வசனத்தின் மூலம் அந்த பாவம் உணர்த்தப்படுகிறது. அந்த பாவத்தை கடவுள் வெறுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, இந்த மனுஷன் உணர்றான் என்னான்னு சொன்னா, அப்ப நான் வந்து கடவுளுக்கு விரோதமாக, எதிராக செயல்படுகின்ற ஒரு சீர்குலைந்த, ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை கொண்டவனாக இருக்கிறேன். ரைட்? இந்த பாவத்துக்கு நான் வந்து இந்த பாவத்திலிருந்து என்னுடைய பெலத்தினாலே நான் வெளிவர முடியாத அளவுக்கு நான் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை ரைட்? கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு இதன் மூலம் காண்பிக்கிறது. கடவுளுடைய எதிர்பார்ப்பு அதை எங்களுக்கு காண்பிக்கிறது. கடவுள் சொல்றாரு, "என்னுடைய விருப்பத்தின்படி நீ வாழு." நாங்க முயற்சிக்கிறோம். ஒரு பாவியான மனுஷன் முயற்சிக்கிறான் தொடர்ந்தும். அவனால முடியல. ஆனா கடவுள் தொடர்ந்தும் அதை எச்சரித்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப இவன் உணர்றான் என்னன்னு சொன்னா, என்னுடைய பரிதாபமான நிலைமை. கடவுளுக்கு முன்பாக இப்படியான என்னுடைய பரிதாபமான நிலைமைய அவன் வந்து உணர்றான். உணரும் பொழுது, ரைட் அ என்னுடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் யாரு? நான். என்னுடைய பாவம். என்னுடைய மீறுதல் என்பதை அந்த எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு அவன்கிட்ட காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். சரியா? அப்போ மனுஷன் தான் என்ன செய்துட்டான்? அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். மனுஷன் தான் விருப்பத்தோடே ஏவாள் தான் என்ன செய்தாங்க? விருப்பத்தோடே அந்த கனியை தேவன் வெறுத்த வேண்டாம் என்று சொன்ன கனியை பறிச்சு சாப்பிட்டாங்க. ரைட்? மனுஷன் தான் என்ன செய்றான்? வேண்டுமென்றே தேவனுக்கு முரட்டாட்டம் செய்து, கலகம் பண்ணி, கடவுளுக்கு தன்னுடைய புறமுதுக காமிச்சுக்கிட்டு என்ன செய்றான்?
தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். ரைட்டா? அப்போ தேவன் அவனை அப்படி படைக்கல. ரைட்? அவரை மகிமைப்படுத்தும் தன்மையோட படைச்சாரு. அவருக்கு கீழ்ப்படியும் தன்மையோடு படைச்சாரு. அவரை அறிகின்ற அறிவை கொண்ட தன்மையோடு படைச்சாரு. ஆனால் மனுஷன் விருப்பத்தோடே அவருக்கு விரோதமாக செயல்பட்டு என்ன செய்தான்? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு அவன் செயல்படுகிறான் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? அப்ப கடவுள் பரிசுத்தர் என்பதையும், நான் தொடர்ந்தும் அவருக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு பாவியான, ஒரு சத்துருவான, கடவுளை எப்பொழுதும் கடவுளுக்கு அருவருப்பை கொண்டு வருகின்ற, கடவுளுக்கு எப்பொழுதும் கோபத்தை மூட்டுகின்ற ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் என்பதை இந்த நிலைமை அவனுக்கு காண்பிக்கிறது என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். ரைட்? இன்னும் சில வசனங்கள் நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 43ஆம் 44ஆம் வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? சரியா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ரைட்? ஆரம்ப வசனம் என்ன சொன்னுச்சு பாருங்க. மக்கள் என்ன செய்யலையா? என் வசனத்தை நீங்க ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? அப்ப கடவுளுடைய உபதேசத்தை கேட்காம இருக்கிறதுக்கான மனச எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவரு கொடுக்கல அந்த மனச அவரு கொடுக்கல. இல்லையா? மாறாக மனிதர்களாகிய நாங்களே தான் என்ன செய்றோம்? விருப்பத்தோடே ஆரம்பத்துல இருந்து பார்க்கிற மாதிரி. விருப்பத்தோடே ஏவாள் கனியை பறிச்சு சாப்பிட்டதை போல, நாங்களும் விருப்பத்தோட என்ன செய்றோம்? கடவுளுடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கு மனதில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த சத்தியம் எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? ரைட்? ஆ எங்களுடைய இச்சைகளின் படி செய்யறதுக்கு தான் நாங்க எப்பொழுதும் மனதாய் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட்? எப்பொழுதும் சத்தியத்துல நிற்கிறதுக்கு நாங்க எப்பொழுதும் விருப்பம் காண்பிக்காதவர்கள் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? சரியா? அப்போ மனுஷன் அவனுடைய பாவத்துக்கு அவனே காரணம். சரியா? கடவுள் அநியாயமா அவன்கிட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி கேட்கல. ரைட்? மாறாக அவர் அதற்குரிய இயலுமையை உடையவனாகத்தான் அவனை படைச்சாரு. ஆனால் அவன் விருப்பத்தோடே இந்த பாவத்துக்குள்ளே விழுந்து இப்பொழுது அவன் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாதவனாக, அவன் தண்டனைக்குரியவனாக இருக்கிறான் என்பதை இந்த சத்தியம் எங்களுக்கு காண்பிக்கிறது அன்பானவர்களே. சரியா? இன்னும் நாங்க பார்ப்போம். இப்ப பாருங்க இங்க எழுதியிருக்கிறோம். நம்முடைய முழு சீர்குலைவுக்கு காரணம் ஏதேன் தோட்டத்தில் நீதியிலிருந்து பாவத்திற்குள் விழுந்ததே ஆகும். கேட்டிகிசம் சொல்லி தருது. ஆதாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியும் பெலத்தை உடையவனாக இருந்தான். ஆனால் சாத்தானுக்கு செவி கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படிந்ததால் அவன் பாவம் செய்து தேவனுடைய சாபத்திற்கு கீழாகி தேவனை நேசிப்பதற்கான தன்னுடைய ஆவிக்குரிய வல்லமையை இழந்து போனான். சரியா? அப்போ கடவுள் ஒன்றும் ஒரு சர்வ அதிகாரியாக அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக அவர் இருந்தாலும் அவர் அநியாயமாக எங்களை என்ன செய்யல? மனிதனை ரைட் கட்டுப்படுத்தி அவனால முடியாதத ஒன்றை செய்யும்படி கேட்டு அவனுக்கு முடியாது என்றதுக்காக அவனை தண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது. அப்படியான கொடூரமானவர் இல்ல அவர். சரியா? என்பதை தான் இந்த சத்தியம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. என்னால முடியாத ஒண்ணு ஆண்டவர் செய்ய சொல்லிட்டு எனக்கு அதை செய்ய முடியல, ஆகவே அவர் தண்டிக்கிறாரு என்றது இல்ல காரியம் இங்கன. மாறாக என்னால எனக்கு அவைகளுக்கு கீழ்ப்படியும் படியான அந்த இயலுமையோட ஆண்டவர் படைச்சாரு. ஆனால் நான் விருப்பத்தோட அதுக்கு மீறி நடந்ததுனால ரைட் நான் பாவத்துல விழுந்து கடவுளுடைய கோபத்திற்கு ஆளானவனாக இருக்கிறேன். அதாவது இங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஆவிக்குரிய வல்லமையை கடவுளோடு இருக்கிற அந்த உறவில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை, அந்த மேன்மையை
ரைட்? அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் அந்த தன்மையை இழந்து ஒரு மந்தமான மனிதனாக நான் மாறிப் போனேன் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? அப்போ அந்த கேட்டகிசத்துல தொடர்ந்தும் எழுதுறாங்க எப்படின்னு சொன்னா, ஆதாமின் கீழ்ப்படியாமை, ரைட்? அறியாமையினால் அல்ல, மனப்பூர்வமாக செய்த ஒன்று. அந்த முதல் ஒரிஜினல் பாவம், ஒரிஜினல் சின், ஜென்ம பாவம், ரைட்? அவை பாவத்தின் தொடர் விளைவுகள் நம்மை தொடர்ந்தது என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. சரி, அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி மனுஷன் மனப்பூர்வமாக, ரைட், கட்டளையை மீறி நடக்கிறானே அல்லாமல், ஆகவேதான் கடவுள் அவனை உணர்த்தி, ரைட், அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தும்படி தன்னுடைய கட்டளையை அவனுக்கு தொடர்ந்தும் அந்த கட்டளையில் கீழ்ப்படியும்படி அவனிடத்தில் எதிர்பார்க்கிறானே அன்றி, ரைட், மனுஷனை அவர் என்ன செய்யல, முடியாத ஒன்றை செய்ய சொல்லி அவனை தண்டிக்கல என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? தேவனுக்கு முன்பாக நமது சீர்குலைவுக்கு காரணம் நாம் மட்டுமே, தேவன் அல்ல என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சரியா? அப்போ ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்தும் தன்னுடைய சிந்தனையில கொண்டிருக்க வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய சீர்குலைவுக்கு, ரைட், என்னுடைய பாவத்திற்கு, அந்த பாவத்தினாலே நான் எனக்குள்ளே வந்திருக்கின்ற அந்த பாவத்தின் விளைவுக்கு காரணம் யாரு இல்ல? கடவுள் இல்ல. சரியா? சில நேரங்கள்ல என்ன சொல்லுவோம், நாங்களே ஒரு பாவத்தை தேடி போய் செய்துட்டு அதுல விழுந்து அதுல அதுல விளைவுகள் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் சோதிக்கிறாரு, கடவுள் தான் என்னை இப்படி வேதனைப்படுத்துறாருன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரைட்? ஏவாள் சொன்னாங்க என்னது? நான் இல்ல. ஆதாம் சொன்னார் என்னது? நான் இல்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஸ்திரீ. ஏவாள் சொன்னாங்க நான் இல்ல, சாத்தான் தான் என்னைய வஞ்சித்துட்டான். ரைட்? ஆனா ஆண்டவர் 3 பேரையும் வச்சு என்ன செய்தாரு? நியாயம் விசாரித்து 3 பேருக்கும், ரைட், சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்பதை காண்பித்து 3 பேரும் அவங்களுடைய பாவத்திற்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்க தான் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரைட்? ஏன்னு சொன்னா அவங்களுடைய இருதய விருப்பத்தின் நிமித்தம் ஏவாள் கொண்டு போயிட்டு பழத்தை என்ன செய்யல? ஆதாமை ஏமாற்றி வாயில ஊட்டி விடல. ரைட்டா? அதை ஏவாள் கொடுக்கும் பொழுது ஆதாம் மனப்பூர்வமாக விரும்பி, என்ன எழுதியிருக்கோம் பாருங்க மேல, அறியாமையினால் அல்ல, மனப்பூர்வமாக அதை என்ன செய்தார்? அவர் அதை வாங்கி புசித்தார். சாத்தான் சொல்லும் பொழுது மனப்பூர்வமாக ஏவாள் அதை வாங்கி புசித்தார் என்பதை, பறிச்சு புசித்தாள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவே என்னுடைய பாவத்துக்கு நானே காரணம் என்பதை கிறிஸ்தவன் முதலாவது உணரணும். ஏன் இந்த சத்தியம் எங்களுக்கு சொல்லி தருதுன்னு சொன்னா, இன்றைக்கு நானோ நீங்களோ அநேக நேரங்கள்ல, ரைட், அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த அந்த பாவத்தன்மை எங்களுக்குள்ள இருக்கிறதுனால, எங்களுடைய பாவத்துக்கு நான் தான் காரணம் என்று சொல்றதுக்கு அல்லது ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப அதிகம் விரும்புறது கிடையாது நம்ம அதுக்கு. ரைட்டா? எப்ப எடுத்தாலும் ஒரு என்னடா சொல்லி எது மேல என்னுடைய சாக்கு போக்கு சொல்லலாம் என்றதை பார்க்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குமே அல்லாமல் ஏற்றுக்கொள்வது கிடையாது நம்ம. சரியா? ஆனால் இங்க பார்க்கிறோம் என்னது? என்னுடைய சீர்குலைவுக்கு, ரைட், நானே காரணம், தேவன் அல்ல. ஆதாம் சொன்னாரு, நீர் கொடுத்த ஸ்திரீ. ரைட்? அப்படி அந்த பாவத்தன்மை எங்களுக்குள்ள, அந்த சந்ததிக்குள்ள வந்தது மாதிரி எங்களுக்குள்ள அந்த பாவத்தன்மை இன்னைக்கும் இருக்கு. ரைட்? நீங்க கொடுத்த வாழ்க்கை, நீங்க ஏற்படுத்தின காரியம், ரைட், நீங்க அழைத்த அழைப்பு, நீங்க காண்பித்த வழி, ரைட், என்று சொல்லி தேவனை ரொம்ப இலகுவா குற்றம் சுமத்துகின்ற மனிதர்கள் நாங்க. ஆனால் கடவுளுடைய வசனம் சொல்ற மாதிரி முழு கனமும் மகிமையும் கடவுளுக்குரியது. எங்களுக்குரியது என்னது? வெட்கம். அது எங்களுக்குரியது ஆண்டவரே. எங்களுடைய துணிகரம், எங்களுடைய இச்சை, ரைட், என்பதை நாங்க உணரணும் என்பதை தான் நாங்க இங்க பார்க்கிறோம். ரைட். அடுத்து, இப்போ இந்த காரியத்தை உணர வைக்கிறதின் மூலம் கடவுள் எங்களுக்கு காண்பிக்கிற காரியம் என்ன? எந்த காரியத்தை உணர வைக்கிறதின் மூலம்? ஒரு கிறிஸ்தவன் உணர்றான் இப்போவும், என்னுடைய பாவத்துக்கு நான் தான் காரணம் சுவாமி.
ரைட் என்று உணரும் பொழுது, என்னுடைய பாவம் ரொம்ப மோசமானது என்பதை ஒரு ஒரு கிறிஸ்தவன் உணரும் பொழுது, ரைட், என்னுடைய பாவம் என்னுடைய சமாதானத்தை அது கெடுக்கிறது, ரைட், என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணரும் பொழுது, அந்த பாவத்துக்கு நான் தான் காரணம் என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணரும் பொழுது, சரியா? ஒருத்தர் அழகா சொன்னாரு. ஒரு ஆரஞ்சு எடுத்து நம்ம வந்து பிழிஞ்சோம்னு சொன்னா என்ன வரும் அதுல இருந்து வெளிய? ஆப்பிள் ஜூஸ் வராது அதுல இருந்து. இல்லையா? அத பிழிஞ்சோம்னு சொன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் அது வெளிய வரும். ஆப்பிள பிழிஞ்சோம்னு சொன்னா ஆப்பிள் ஜூஸ் தான் வெளிய வரும். ரைட்? அதே மாதிரி கெட்டுப்போன ஆரஞ்ச பிழிஞ்சா என்ன வரும்? கெட்டுப்போன ஜூஸ் தான் வெளிய வரும். கெட்டுப்போன ஆப்பிள பிழிஞ்சா என்ன நடக்கும்? கெட்டுப்போன ஜூஸ் தான் வெளிய வரும். ரைட்? அது மாதிரி மனுஷன் அவன் பிழியப்படும் பொழுது, ரைட்? அதாவது அவனுக்குள்ள என்ன இருக்குதோ, அதுதான் வெளிய வரும். சரியா? அப்ப சாத்தான் தூண்டப்பட்ட பொழுது, மனுஷனுடைய ஆசை என்ன செய்யுது? ரைட்? அந்த ஆசைக்கு இணங்குகுது. அந்த இணக்கம் தான் என்ன செய்யுது? கனிய பறிச்சு புசிக்கிறதுக்கு அவங்கள வழிநடத்துருச்சு. அது மாதிரி நம்மளை சூழ நம்மை தூண்டுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது உண்ம. ஆனால் அந்த தூண்டுகின்ற காரியங்கள நம்ம வந்து பழி சுமத்திட்டு நாங்க தப்ப முடியாது. அந்த தூண்டப்படும் பொழுது, எங்களுக்குள்ள இருந்த அந்த விருப்பங்களும், எங்களுக்குள்ள இருக்கின்ற கடவுளை எதிர்க்க வேண்டும் அல்லது கடவுளுக்கு நான் தொடர்ந்து கீழ்ப்படிய முடியாது. கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி நான் தொடர்ந்து வாழ முடியாது என்ற அந்த உள்ளுக்கு இருக்கிற மோசமான தன்ம தான் தூண்டப்படும் பொழுது, அதாவது பிழியப்படும் பொழுது, எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது, எங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்து, பாவமாக வெளியே வந்து, அது கடவுளுக்கு விரோதமாக செயல்படுதே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பத நாங்க உணரணும். ரைட்? இப்ப யாரோ உங்கள தூண்டிட்டாங்க. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நாங்க என்ன சொல்லுவோம் உடனே? "நீ இப்படி சொன்னனால தான், இப்படி எனக்கு கோவம் வந்துச்சு. நீ இப்படி சொன்னனால தான், நான் என்ன செய்தேன்? நான் அடிச்சேன். நீ இப்படி சொன்னதுனால தான், நான் வந்து தூசணம் பேசினேன்." ரைட்? "நீ இப்படி சொன்னதுனால தான், நான் அப்படி மோசமா நடந்து கொண்டேன்." ரைட்? உண்ம. அந்த தூண்டுதல் உண்ம. ஆனால் அந்த தூண்டுதல் எங்கள தூண்டும் பொழுது, எங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ, அதுதான் வெளியே வந்தது என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணர்ந்து கொள்ளணும். ரைட்? உள்ளுக்கு என்ன இருக்குதோ, அதுதான் வெளியே வருது. அப்ப என்னுடைய பாவம், அந்த பாவத்துக்கான காரணம் நானே என்பதை ஒருவன் உணரணும். ரைட்? இன்னைக்கு அநேக சர்ச்சஸ்ல இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்க, ரைட்? எங்கள சுயமாக ஆராய்ந்து பார்த்து, எங்களுடைய பலவீனத்தையும், எங்களுடைய உள்ளான பாவங்களையும், ரைட்? நாங்க என்ன செய்றது இல்ல? சிந்திக்கிறது கிடையாது. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு என்னது? தேவனே துணிகரமான பாவத்துக்கு என்னை என்ன செய்யுங்க? விலக்கி என்னைய நீக்குங்க சுவாமின்னு சொல்றார். ரைட்? நான் வந்து துணிகரமான பாவத்தோடு, ரைட்? ரகசியமான பாவங்களோடு உங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப தனக்குள்ள அந்த துணிகரமான பாவங்கள் இருக்கிறது என்பதை அவருக்கு அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? அவர் தன்னை ஆராய்ந்து பார்த்ததுனால. தனக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை சிந்திச்சு பார்த்ததுனால. ரைட்? அவர் ஒரு நாளும் பத்சேபாளோட பாவம் செய்துட்டு பத்சேபால குறை சொல்லிக்கிட்டு இருக்கல. சரியா? எனக்கு தெரிய வந்து அரண்மனை கிட்ட குளிச்சுக்கிட்டு இருந்தா. நான் அப்பத பார்த்தேன். அவத்தான் நான் கூப்பிட்ட உடனே வந்தா. ரைட்? அவன் மறுத்திருக்கலாம் தானே. ரைட்? அ அப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லல. ரைட்? அவர் வந்து தன்னுடைய பாவத்தை அ ஒப்புக்கொண்டு, கடவுளுடைய வார்த்தையில உணர்த்தப்பட்ட பொழுது, ரைட்? நான் வந்து அசுத்த குணம் உள்ளவன் ஆண்டவரேன்னு சொல்லி, ரைட்? அ ஜெபிக்கிறத 51ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். சாக்கு போக்கு சொல்றவங்க இல்ல கிறிஸ்தவர்கள். பாவம் உணர்த்தப்படும் பொழுது. ரைட்? எனவே அன்பானவர்களே, அந்த தன்மைய நாங்க உணரணும் என்பத நம்ம பார்த்தோம். ஏன் இத உணரணும் நம்ம? ஏன் இந்த காரியத்த என்னுடைய பலவீனங்களையும், குறைவுகளையும், பாவத்தையும் ஒரு கிறிஸ்தவன் தனிப்பட்ட ரீதியில உணர்ந்து வச்சிருக்க வேண்டியது அவசியம் ஏன்னு சொன்னா, பாருங்க இங்க எழுதியிருக்கிறோம். அப்பதான் மனுஷன் வந்து தன்னுடைய சொந்த பலவீனத்தையும், கடவுளுக்கு முன்பாக தான் எவ்வளவு தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்பதையும் உணருவான். ரைட்டா? தன்னுடைய பாவத்த ஒரு மனுஷன் உண்மையா உணரும் பொழுதுதான், தான் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு 1% கூட தகுதியானவன் இல்ல. ரைட்? என்பத அப்பதான் அவன் உணருவான். அப்ப இன்னைக்கு கடவுளுக்கு முன்பாக ஊழியம் செய்கின்ற நாங்க, அல்லது கடவுளை ஆராதிக்கிற நாங்க, அல்லது கடவுளுடைய
மக்களாக இருக்கிற நாங்க இன்றைக்கு எங்களை குறித்ததான எங்களுடைய பாவத்தை குறித்ததான உணர்வு இல்லாததுனால என்ன செய்றோம்? கடவுளுடைய சமூகத்துல துணிகரம் கொள்றோம் இன்னைக்கு நாங்க. அந்த கடவுளுடைய பரிசுத்தமான காரியங்கள்ல எங்களுடைய கரங்கள வச்சு அத பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம் இன்னைக்கு நாங்க. ரைட்? அப்போ இந்த உணர்வு ரொம்ப முக்கியம் என்பதை இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் வேதாகம சத்தியத்தின் மூலம் நமக்கு சொல்லி தருது. ரைட்டா? உன்னுடைய பாவத்துக்கு நீ தான் காரணம். அந்த பாவத்த நீ உணரணும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். அதை தொடர்ந்து அவர் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ரைட்? அப்போ எங்களுடைய தகுதியற்ற தன்மையை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. வீழ்ச்சிக்கு முதல் தங்களது நிலை எப்படியானதாக இருந்தது என்பதை அது நினைவூட்டுகிறது. சரியா? என்னது? என்னுடைய மோசமான தன்மைகள நான் சிந்திக்கும் பொழுது, என்னுடைய சிந்தனைகள்ல வருகின்ற அந்த நித்தமும் பொல்லாததான, அ கேடுள்ள அல்லது அ எரேமியால நாங்க பார்க்கிற மாதிரி இருதயம் எப்பொழுதும் அந்த திருக்குஸ்தனம் உள்ள அந்த இருதயம். ரைட்? அங்கிருந்து தான் எல்லாமே உருவாகி வெளிய எல்லா தூசணங்களும் வெளிய வருகின்றதான அந்த இருதயம் இப்ப எனக்கு இருக்குது. ஆனால் என்னுடைய ஒரிஜினல் கடவுள் என்னைய எப்படி படைச்சாரு, ரைட்? என்பதை அது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்போ எனக்குள்ள ஏற்படுகின்ற இப்படியான இந்த மோசமான தன்மைகள் என்னுடைய படைப்பை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்னது? என்னைய ஆண்டவர் இப்படி படைக்கல. இப்படியான சிந்தனைகளோடு அவர் என்னைய படைக்கல. இந்த சிந்தனைக்கு அவர் காரணம் இல்ல. ரைட்? என்னைய அவரு அ மெய் ஞானம் உள்ளவராக, மெய் பரிசுத்தம் உள்ளவனாக ஆண்டவர் என்னைய படைச்சாரு. கடவுளை அறிந்து மெய் பரிசுத்தம் உள்ள கடவுளோடு உறவாடக்கூடிய தன்மையை கொண்டவனாக ஆண்டவர் என்னைய படைச்சாரே. ரைட்? அவருடைய சாயல்ல என்னைய படைச்சாரு. ரைட்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மையோடு என்னைய படைச்சாரு என்பதை எது ஞாபகப்படுத்துது? இப்ப எங்களுடைய பாவத்தன்மைய ஒரு மனுஷன் உணரும் பொழுது, அந்த ஒரிஜினல் அ ஆண்டவருடைய படைப்பின் அந்த மேன்மையை அது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்த தனிப்பட்ட ரீதியிலான தன்னுடைய பாவத்த உணர்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. ரைட்? அந்த பாவம் என்னத்த காண்பிக்குது? முதல்ல பார்த்தோம். கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறது. அதேபோல இந்த நிலைமைக்கு முதல்ல கடவுள் என்னைய எப்படி படைச்சு வச்சிருந்தார் என்றதை அது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே பாவத்த உணர்றது ரொம்ப முக்கியம். ரைட்? அடுத்து, புதிதான இருதயத்தை கேட்கும் ஜெபத்தை எங்களுடைய வாழ்க்கையில அது ஊக்குவிக்குது. அதேபோல நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும் என்றதை அது எங்களுக்கு சொல்லி தருது. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பலவீனத்தையும், குறைவையும், தன்னுடைய மோசமான தன்மைகளையும் தனிப்பட்ட ரீதியில கடவுளுடைய முன்பாக உணரும் பொழுதுதான், அவன் என்ன செய்ய முடியும்? உண்மையாகவே ஆண்டவர்ட்ட மன்றாட முடியும். 51ஆம் சங்கீதத்துல தாவீது தன்னுடைய மோசமான தன்மையை உணர்ந்ததுனால தான், மற்றவங்கள சாக்கு போக்கு சொல்லி அ செயல்படாம தான் மோசமானவன் என்பதை உணர்ந்ததுனால தான், அவருக்கு என்ன செய்ய முடிஞ்சுச்சு? ஆண்டவரே, புதிய இருதயத்த எனக்கு தாங்கன்னு கேட்க முடிஞ்சுச்சு. நிலைவரமான ஆவிய என்னுடைய உள்ளத்துல புதுப்பிங்கன்னு கேட்க முடிஞ்சுச்சு. அதுக்கு காரணம் என்ன? ரைட்? தன்னுடைய பாவத்தின் அந்த கொடூரமான, மோசமான தன்மைய உணர்ந்ததுனால தான் கடவுளுடைய வார்த்தையின் மூலம். அப்ப கடவுளுடைய வார்த்தையின் மூலம் அத உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஏன்? கடவுளுக்குள்ள வந்த மனுஷன் புதிய இருதயத்துக்காக எப்பொழுதும் வாஞ்சையோடு ஆண்டவர்ட்ட மன்றாடும்படியாக. சரியா? அப்ப எங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் நாங்க ஆண்டவர்கிட்ட புதிய இருதயத்தை கேட்டு மன்றாட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே புதிய வாழ்க்கைய உம்முடைய சாயல வெளிப்படுத்துகின்ற அந்த சந்தோஷமான எனக்கும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருகிறதான அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைய நாங்க கேட்கணும். கேட்கும்படியான அந்த உந்துதல் எங்களுக்கு வரணும்னு சொன்னா, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நான் எவ்வளவோ திருக்குஸ்காரன் என்பதை நானும் நீங்களும் உணரணும். என்னுடைய இருதயம் எப்படி நேரத்துக்கு நேரம் எங்களையே ஏமாத்துது என்பதை நானும் நீங்களும் உணரணும். உணர்ந்தாதான் ஆண்டவருக்கு முன்பாக போகும்பொழுது அந்த குற்ற உணர்வு எங்களுக்கு வரும். அந்த குற்ற உணர்வு வந்தாதான் நாங்க அத அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்து, ஆண்டவரே புதிய இருதயத்த தாங்க சுவாமி. உம்மை மகிமைப்படுத்தும் இருதயத்த தாங்க ஆண்டவரே. சுவாமி, மத்தவங்கலாம் என்னைய பார்த்து நல்லவன்னு சொல்றாங்க.
ஆனால் என்னுடைய இருதய சிந்தனை, யோசனைகள் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ரைட்? என்று நம்ம ஆண்டவர்ட்ட உண்மையாக மன்றாடி, ரைட்? புதிய புதிய சிருஷ்டிப்ப, அந்த புதிய சாயலை கேட்க முடியும் அப்பதான். ரைட்? அப்பதான் நாங்க நன்றி உள்ள இருதயத்தோட இருக்க முடியும். ரைட்டா? ஏன் நன்றி உள்ள இருதயம்? அடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. கடவுள் இயேசு கிறிஸ்து என்னுடைய இந்த பரிதாபமான நிலைமையிலிருந்து காப்பாற்றும்படி என்ன செய்தார் என்பதை என்னுடைய பாவ உணர்வு என்னைய சிந்திக்க வைக்கும். அந்த சிந்திக்க வைக்கிறதுனால நன்றி உள்ள இருதயம் எனக்குள்ள வரும். சரியா? அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பலவீனங்களையும், குறைவுகளையும் நினைக்காம, நான் நீதிமான், நான் நல்லவன், ரைட்? எனக்குள்ள எந்த குறைவும் இல்ல என்று சொல்லி தன்னை பரிசுத்தவானாக காண்பித்துக் கொண்டு, நாடகம் ஆடிக்கொண்டு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு இருப்போம்னு சொன்னா, கிறிஸ்து எனக்காக செய்த, ரைட்? இந்த மோசமான பாவத்திலிருந்து மீட்கும்படி, என்னைய காப்பாற்றும்படி, ரைட்? இந்த பரிதாபமான நிலைமையிலிருந்து, ரைட்? இந்த இந்த சிந்தனைகளை எனக்கு மாற்ற முடியல. இந்த பாவத்திலிருந்து எனக்கு வெளிவர முடியல. முடியாட்டி எனக்கு கடவுளுடைய தண்டனை மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்குது. நரகம் மட்டும் தான் எனக்கு உரியது. ஆனால், அந்த நரகத்துக்கு என்னைய போக விடாம, கடவுளுடைய குமாரன், கிறிஸ்து இயேசுவானவர் என்ன செய்தாரு? அதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தாரு. ரைட்? அதற்காக தான் அவர் பாடுகளை அனுபவித்தாரு. அதற்காக தான் அ அந்த அந்த அடிகள அவர் வாங்கிக் கொண்டாரு. அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருக்கு வந்த ஏளனங்கள், அவர் சிலுவையில அறையப்பட்ட அந்த கொடூரமான அந்த காட்சி, இது எல்லாமே எங்களுக்கு எப்ப ஞாபகத்துல வரும்? ஒரு மனிதன் உண்மையாகவே தன்னுடைய பாவத்தின் மோசமான தன்மையை உணரும் பொழுதுதான், கடவுள் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தனக்கு தேவை, அவர் எவ்வளவு எனக்கு அருமையானவர், அவர் எவ்வளவான காரியங்களை எனக்காக செய்திருக்கின்றார் என்ற அந்த அன்பும், அந்த அந்த நன்றி உணர்வும் அப்பதான் வரும் ஒரு மனுஷனுக்குள்ள. எப்போ? ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணரும் பொழுது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்றார்? தொடர்ந்தும் பாவத்தை உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். சரியா? பாவத்தை உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாவ உணர்வு அடையும் பொழுது ஒரு மனிதன், ரைட்? வாழ்வடைகிறான் என்பதை இந்த கேட்டகிசத்தின் மூலம் நாங்க படிக்கிறோம். சரியா? இன்னைக்கு கிறிஸ்தவன் பாவ உணர்வு அற்றவனாக, தன்னுடைய பாவத்தை குறிச்சு 1% கூட சிந்திக்காதவனாக, ஒரு துணிகரத்தோடு செயல்படுறதுனால தான், அவனால உண்மையாக கடவுளை அன்பு செலுத்தவோ, கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து அவருக்கு சேவை செய்து வாழவோ முடியாம இருக்கிறதுக்கான காரணம், அவன் தன்னுடைய பாவத்தை உணருகின்ற அந்த தன்மைய அ அ தன்மையோடு இல்லாதனால தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? கடைசியா எங்களுடைய பாவ உணர்வு என்னத்த எங்களுக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா, ரைட்? நாம் கடவுளுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். நான் கடவுளை எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அந்த உணர்வு எனக்கு சொல்லித் தருகிறது. சரியா? அப்போ அ அ எனக்கு பாவ உணர்வு வரும் பொழுது, அந்த தன்மைகளை நான் சிந்திக்கும் பொழுது, ரைட்? என்னுடைய மோசமான தன்மைகளை நான் சிந்திக்கும் பொழுது, அது எனக்கு காண்பிக்குது. இந்த தன்மையிலிருந்து நான் வெளிவந்து கடவுளுக்கு கீழ்ப்படியணும். இந்த தன்மைகளோடு நான் கடவுள மகிமைப்படுத்த முடியாது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? இன்னைக்கு இந்த தன்மை அந்த பாவ உணர்வை நாங்க குறிச்சு சிந்திக்காம இருக்கும் பொழுது, ரைட்? ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? பாவத்த அறிக்கை செய்யாதவன், தனக்குள்ள பாவம் இல்லாதவன்னு சொல்றவன் வாழ்வடைய மாட்டான். அத அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் அந்த வாழ்வடையணும். சரியா? அப்போ, அ அப்ப தான் உணர்வடைந்து அதை அறிக்கை செய்யும் பொழுது என்னத்த எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஆண்டவரே, நான் உங்களுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழணும் உங்களுக்கு நான் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். உங்கள மகிமைப்படுத்தி நான் வாழணும் என்பதை அவன் அ இந்த காரியத்தின் மூலம் அவன் அ கற்பிக்கப்படுகிறான் அல்லது உணர்வடைகிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே மிகவும் அருமையான காரியமாக இது இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அ அப்ப நாங்க பார்த்த மாதிரி தேவன் தம்முடைய கட்டளைகளில் மனிதன் செய்ய முடியாத ஒன்றை செய்யும்படி கேட்பது அநியாயமான ஒன்றாக இருக்கும் அல்லவா? இது மனுஷனுடைய கேள்வி. சரியா? ஆனால் என்ன நாங்க பார்த்தோம்? இல்ல. ரைட்? இல்ல. மனுஷன் ஆம் ஸ்லைட். ரைட்.
அ மனுஷன கடவுள் அவருக்கு கீழ்ப்படியும்படி தான் படைச்சாரு. மனுஷன் தான் தன்னுடைய சொந்த விருப்பத்தினாலே அவருக்கு எதிராக நடந்து கொண்டு, தனக்கும் தன்னை சூழ இருக்கிறவர்களுக்கும் சாபத்தையும், சமாதானம் இல்லாமையும் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறான் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்ப ஏன் கடவுள் தொடர்ந்தும் ஆ அ நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி அவ்வளவு கடினமான காரியத்தை எங்களுக்கு சொல்றாரு? காரணம் என்ன? நாங்க பார்த்தோம் கடைசியா. ரைட். நாங்க எவ்வளவோ சீர்குலைந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அந்த கட்டளைய அவர் கொடுக்கிறாரு. எங்களுடைய பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அப்படியான கட்டளைகளை கொடுக்கிறாரு. ரைட். நாங்க வந்து அ எனக்கு ஒரு மீட்பர் கிறிஸ்து இயேசு இல்லாட்டி நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது என்பதற்காக தான் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் கடவுள் அந்த பாவத்தை சுட்டிக்காட்டுகின்றதான கட்டளைகளை வேதாகமத்தின் ஊடாக எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கிறாரு. கொடுத்து எங்களை உணர்வடைய செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கின்ற அந்த புதிய வாழ்க்கையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை ஆண்டவர் தொடர்ந்தும் சுத்திகரித்து பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த சத்தியங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? ரொம்ப கடினமான சத்தியமா இருக்குது எனக்கு இது விளக்கப்படுத்துறதுக்கு. எனக்கு முடிந்த அளவுக்கு விளக்கப்படுத்தினேன். எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற விதமாக எங்களோடு இந்த சத்தியத்தின் மூலம் பேசியிருப்பார்ன்னு சொல்லி. தேங்க் யூ. அடுத்த வாரம் நாங்கள் மீதியான காரியங்களை கவனிக்கலாம். ஆ நல்லது. நீங்க எதுவும் காரியங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபித்து நிறைவு செய்வோம். நாங்க ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை இந்த கேட்டகிசத்தின் மூலம் நாங்கள் படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு, ஆண்டவரே சரியான முறையில இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்க, ஆண்டவரை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் கற்றதைப் போல பாவ உணர்வு உள்ள இருதயத்தை, எங்களுடைய பாவத்தை குறித்ததான ஆண்டவரே அந்த அ சிந்தையை எப்பொழுதும் எங்களுக்குள்ளே தந்து, ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் வர, தேவனே உமக்கு முன்பாக வந்து நீங்கள் அ சுவாமி எங்களுக்காக செய்த இந்த பாவத்தின் நிமித்தம் செய்த காரியங்களை குறித்து சிந்திக்க எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் கொடூரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது மாத்திரமே அந்த கல்வாரி சிலுவை எனக்கு அழகாக தெரியும் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் கொடூரத்தன்மை எவ்வளவு மோசமானது என்பதை கிறிஸ்து இயேசுவானவர் உம்முடைய சரீரம், அந்த சரீரத்தில் இருந்த அந்த தழும்புகள், அந்த காயங்கள், உம்முடைய பாடுகள் எனக்கு வெளிப்படுத்துகிறது சுவாமி. எனவே நாங்கள் பாவத்தை உணராது இருப்போம் என்று சொன்னார். துணிகரமாக ஆண்டவரே நாங்கள் அ எங்களையும் மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டு ஜீவிப்போம் என்று சொன்னார். ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, உண்மையாக நாங்கள் உம்மை நேசிக்க முடியாது. உண்மையாக உம்மை எங்களாலே உணர முடியாது சுவாமி. தேவனே, எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களை பலப்படுத்துங்கள். உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்தும் வாழ உம்முடைய கிருபையை தாருங்கள். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென்.